அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு, இன்றைய தினம் தேய்பிறை பஞ்சமி. இந்த தேய்பிறை பஞ்சமி திதியானது நேற்றைய இரவு 10 மணிக்கே வந்துடுதுங்க. அந்த திதியானது இன்னைக்கு இரவு 9:45 வரைக்கும் இருக்குது. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இந்த தேய்பிறை பஞ்சமி திதியில் எப்படி வழிபாடு செய்யணும், குறிப்பாக இந்த ஒரு மாலை போட்டு ஒரு தீபத்தை ஏற்றுறதுனால நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும், பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற பற்றின முழு தகவலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி திதி அப்படின்னாலே வாராகி அம்மன் வழிபாடு தாங்க. வாராகி அம்மன் வழிபாடு அப்படின்னாலே மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறதான் ரொம்ப 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 விசேஷம். மாலை 6 மணிக்கு மேலே உங்ககிட்ட வாராகி அம்மன் படம் இருக்குது அப்படின்னா படத்தில் 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அவங்களுக்கு உரிய செம்பருத்தி பூ இல்லை செவ்வரளி மாலை என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவால் அலங்காரம் பண்ணி, அடுத்ததாக உங்ககிட்ட விக்கிரகம் சிலை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக 3 இல்லைன்னா 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் அபிஷேகம் பண்ணணும். உதாரணமாக பால், தயிர், மஞ்சள், குங்குமம், திருநீர், இது போல் ஏதாவது ஒரு 5 பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் பண்ணியே ஆகணுங்க. சிலை வைத்திருப்பவர்கள் இது ரெண்டுமே இல்லை, படமும் இல்லை, சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 5 முக விளக்கு, அதாவது பஞ்சமுக விளக்கை ஏற்றி நீங்கள் அதுலேயும் வாராகி தாயாக பாவித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். நிச்சயமாக வாராகி தாய் அதில் நமக்கு அருள் புரிவாங்க. இப்போ நம்ம எப்படி வாராகி அம்மனை அலங்காரம் பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். எதுவாக இருந்தாலும் பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. சங்குப்பூ கிடைச்சதுன்னா அதுவால் அலங்காரம் பண்ணுங்கள். மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, என்ன பூ கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் அவங்களுக்கு வைக்கணும். அதாவது பூமிக்கடியில் விளையக்கூடிய பொருட்களான கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, என்ன கிழங்கு கிடைக்குதோ அந்த கிழங்கு வகைகளை நீங்கள் வைக்கலாம். அந்த கிழங்கு வகைகளை சமைச்சும் வைக்கலாம், நீங்கள் அப்படியே பச்சையாக கூட வச்சுக்கலாம். அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் சமைச்சு வேக வைத்து நீங்கள் வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே பச்சையாக கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதுளை முத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். மாதுளை முத்துக்களை 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து மாதுளை முத்துக்களால் ஓம் வாராகி தாயை போற்றி 108 முறை சொல்லி அதை நீங்கள் பிரசாதமாக வைக்கலாங்க. அதுவும் ரொம்ப 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 விசேஷம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்று கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிறை பஞ்சமி, அதனால் அவங்களுக்கு வாராகி தாய்க்கு ஒரு மாலை நான் சொல்ல போகிறேன். அது என்ன மாலை அப்படின்னா வெட்டிவேர் மாலை. அதாவது நாட்டு மருந்து கடைகளில் வெட்டிவேர் கிடைக்கும் இல்லையா, அந்த வெட்டிவேரை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கட் பண்ணி ஒரு மாலையாக கட்டி அவங்களுக்கு போடலாம். வெட்டிவேர் அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய ஒரு மாலை. அதனால் அந்த வெட்டிவேர் மாலையை நம்ம வாராகி தாய்க்கு போடும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நமக்கு வெற்றிகளை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அதையும் செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமானது, ஒரு தீபம். இப்போ நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றி வச்சுருந்தாலும் ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க. அந்த பித்தளை தட்டுக்கு அடியில் நம்ம பச்சரிசியில் மஞ்சள் குழப்பி நம்ம வச்சிடுறோம். வச்சதுக்கப்புறம் ஒரு செம்பருத்தி இலை வச்சுக்கோங்க. செம்பருத்தி இலை மேலே 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் பொட்டு, மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதன் மேலே ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வாராகி தாயை நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த குறைகள் நீங்கணும், இந்த கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக நமக்கு வாராகி தாய் அருள் புரிவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து அதில் ஒரே ஒரு மிளகு போட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டம்ளர் தண்ணியை நம்ம இது பண்ணிக்கிறோம். அந்த தண்ணியில் நீங்கள் கை வச்சு, வலது கை வச்சு மூடி, என்கிட்ட இவ்வளோ கந்திருஷ்டிகள் இருக்குது, இதனால் எங்கள் வீட்டில் நிறைய சுபகாரியங்கள்லாம் தடைப்படுது அப்படின்னு நினச்சி அது வாராகி தாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணி உங்கள் தலையில் வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை அந்த டம்ளர் தண்ணியை சுற்றி உங்கள் வீட்டுக்கு வெளியே வாசலில் ஊற்றிடுங்க.
இது வந்து ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் நீங்கள் பண்ணலாம். இந்த வழிபாடுகள் எல்லாமே ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி பண்ண முடியல, மாதவிலக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அடுத்த பஞ்சமி திதியில் கூட பண்ணலாங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து ஏற்ற வேண்டிய தீபமும் அணிய வேண்டிய மாலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் திருஷ்டி நீங்கிறதுக்கு அந்த டம்ளர் தண்ணியில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக செஞ்சு பாருங்கள், நம்பிக்கையுடன் செய்யுங்க, நிச்சய பலன் இருக்கும். உங்களுடைய அனைத்து சந்தேகங்களும் என்னுடைய கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க, நிச்சயமாக பதில் அளிக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.